லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான டைரக்டர். எல்லாரும் எப்படி லோகேஷ் கனகராஜா மாறுறது அப்படின்னு அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனால ஒரு டைரக்டராகவும் அவருடைய பிளானாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு மாநகரம்னு, அடுத்த படம் பண்ணுறாரு கைதின்னு, இதுக்கு அடுத்த படம் பண்ணுறாரு விக்ரம். இந்த எல்லா படமே ரொம்ப யூனிக்காக பிளாக் பஸ்டரான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. பட் அதுலேருந்து கட் பண்ணிங்கன்னா இனிமேல் அப்படின்ற சாங்கில் ஒரு சின்ன ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி நடுவில் மாஸ்டர் படத்துலையும் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பார். அப்படி அங்கங்கே ஒரு ஆக்டராக அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வர்றாரு. சரி, இவர் அடுத்த ஆக்டராக போகிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இல்லை ஆக்டர் கிடையாது, நான் ப்ரொடியூசர் அப்படின்னு ஜி ஸ்குவாட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளே வர்றாரு. அங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. புதுசாக பசங்கள்லாம் வராங்க, யூடியூப் பசங்கள்லாம் நம்ம சினிமாவை கொண்டு வரணும், ஏன்னா அவங்ககிட்ட ஹைலி டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பாரத் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. கட் பண்ணிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அந்த எல்சியூ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறாரு. இப்போ மார்வல் டிசிலாம் அவங்களுக்கான ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான ஹீரோஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான கதைக்களத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஹாலிவுட்டில் இருக்க எல்லா ஆக்டர்ஸும் அந்த யூனிவர்ஸ்குள்ளே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸை கோலிவுட்டுக்காக ரெடி பண்ணவர் தான் லோகேஷ் கனகராஜ்.